கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் விசேஷமாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருச்சபை சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஈஜி சபையில விசேஷமாய் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்கு நம்புகிறேன். சரி, இந்த நாளிலும் கூட ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை நான் வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். என்னோடு கூட இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு வார்த்தைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரியாக்குவதை பார்க்க முடியும். பாருங்கள், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் சொல்கிறது என்னன்னாக்கா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களிடத்திலும் ஒரு விதமான பயம், ஒரு விதமான கலக்கம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி இப்படி இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அப்படியான என்ன? நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், கர்த்தரோடு இருக்கிறேன். ஆகவே எனக்கும் என் குடும்பத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வரவே முடியாது. காரணம், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாங்க. கர்த்தர் மேலே ஒரு திட நம்பிக்கை வைத்து, ஒரு உன்னதமான ஒரு நம்பிக்கை வைத்து, கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறவருடைய வாழ்க்கையில எந்த பயமும் அணுகவே முடியாது. இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரனை, வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா? கலங்காதீங்க. இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆனால் ஒன்று, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. ஆண்டவருக்கு பயந்து வாழ்றீங்களா? வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? அப்படி வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் எதைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை உண்டு. அதனால் என்ன, இன்னொரு ஆசீர்வாதத்தை கத்துச்சுவார், அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த கர்த்தர், உங்களை ஆசீர்வதித்த கர்த்தர், உங்களை உயர்த்தின கர்த்தர், உங்களுக்கு நன்மைகளை செய்த தெய்வம் உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்வார், உங்கள் குடும்பத்துக்கு செய்வார். எதிர்காலத்தில் உங்களுக்கு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். இப்போது ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க, உங்களை நடத்த அவர் வல்லவர் இருக்கார். ஆகவே கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பு பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்க இந்த சகோதரனுக்காய், இந்த சகோதரிக்காய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, யார் என்ன தேவைகளுக்காய் ஜெபிக்க, இப்போது இயேசுவின் நாமத்தில் ஒரு தேவைகள் சந்திக்கப்படும். அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும், பெரிய காரியம் செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.